शांति अव्यक्त समिज्ञै 5 जूலை 2024। जिसका आपके प्रति शुभ भाव है उसके प्रति आप भी शुभ भाव रखते हो, उपकारी पर उपकार करते हो, यह कोई बड़ी बात नहीं है। இனிமையான பாபா இன்றைக்கு மீண்டும் அவ்யக்த சமிக்கையில் நேற்றைய கருத்தை போன்ற ஒரு கருத்தை தான் நம்ம முன்ன வைக்கிறாரு. ஏனென்றால் யாருக்கு உங்களின் மீது சுப பாவனை இருக்கின்றதோ, நல்ல உணர்வுகள் நல் நோக்கம் இருக்கிறதோ அவர்களுக்காக நீங்களும் சுப பாவனை வைப்பது, உபகாரம் செய்பவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு நீங்களும் உதவி செய்வது என்பது ஒன்று பெரிய விஷயம் இல்லை. लेकिन कोई आपको बार बार गिराने की कोशिश करे, आपके मन को डगमग करे, फिर भी आपको उसके प्रति सदा शुभ चिंतक का अचल अटल भाव हो, बात के कारण भाव न बदले। कोई अपकार करे, आप उस अपकार को उपकार में परिवर्तित कर दो, தப் கஹேங்கே கமால். பாபா சொல்றார், யாராவது உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு செய்து உங்களை கீழே விட வைக்க முயற்சி செய்தாலும், உங்களுடைய மனதிற்கு ஆட்டம் காட்டினாலும், பிறகும் கூட நீங்கள் அவர்களுக்காக சதா சுப சிந்தனை செய்பவராக இருப்பதும், உங்களுடைய நிலையிலே நீங்கள் உறுதியாக, அதாவது சுப சிந்தனை செய்வது, சுபமான நற்செயல்களை செய்வது என்ற நிலையிலேயே ஆடாமல் அசையாமல் இருப்பது, விஷயத்தின் அல்லது பிரச்சனையின் காரணமாக தங்கள் உணர்வை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது, தங்கள் நிலையிலிருந்து நீங்கள் நிலை பிறழாமல் மாறாமல் இருப்பது, யாராவது தனக்கு அபகாரம் செய்தார்கள் என்றாலும் அந்த அபகாரம் செய்பவர்களையும் அல்லது அந்த அபகாரத்தையும் கூட உபகாரமாக உதவியாக மாற்றி விடுவது, இதைத்தான் அதிசயம் என்று சொல்கின்றோம். பாபா சொல்றார், நல்லது செய்கிறவர்களுக்கே நல்லது செய்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கெடுதல் செய்கிறவர்களுக்கு நாம் நல்லது செய்யணும், நல்லது முதல்ல நினைக்கணும், பிறகு நல்லது செய்யணும். நாம் நம்முடைய தேவதாய் என்ற நிலையிலிருந்து, தெய்வீக நிலையிலிருந்து, நாம் மாஸ்டர் வள்ளல் என்ற நிலையிலிருந்து நாம் என்ன பண்ண வேண்டாம், மாற வேண்டாம் என்பதை பாபா சொல்றார். சூழ்நிலை, மனிதர்கள், விஷயங்கள் எது வேண்டுமானாலும் மாறட்டும், நீங்க மாறாதீங்க அப்படின்றத சொல்றார். உங்களுடைய நல்ல குணத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள் என்பதை நமக்கு பாபா புரிய வைக்கிறார். அதனால மாஸ்டர் வள்ளல் என்ற நிலையில இருந்து சதா நாம் அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்யக்கூடிய அந்த குணத்தை உருவாக்கி கொள்வோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.